ராம் ராம். நீங்கள் பாகவதத்தில் பார்த்தோம்னா பல ஸ்துதிகள் வருது. ஸ்துதினா பகவானை போற்றுதல். பிரஹ்லாத ஸ்துதி, துருவஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, குந்தி ஸ்துதி, அது மாதிரி கஜேந்திர ஸ்துதி, இப்படி வருது. பல ஸ்துதி வருது. அதில் கஜேந்திர ஸ்துதி ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுறது. காரணம் என்னென்னா, மற்ற ஸ்துதியெலாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணினாங்கன்னா, அவர்களெலாம் மனுஷியர்கள் பண்ணினாங்க, அவர்களெலாம் பக்தர்கள் பண்ணினாங்க. ஆனால் இதை பண்ணினது ஒரு யானை, ஒரு கஜேந்திரன் பண்ணினார். ரெண்டாவது அவங்க பகவானை பிரத்யட்சமாக நேராக பகவானை பார்த்து பண்ணினாங்க. ஆனால் இவருக்கு பகவான் யாருன்னு தெரியாது, பகவான் எப்படி இருப்பார், அவர் எந்த ரூபம் கூட தெரியாது, அவருக்கு என்ன நாமம் தெரியாது. ஆனால் இவர் விஸ்வாசத்தோட ஸ்துதி பண்ணினார். அதனால் கஜேந்திர ஸ்துதி ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படும். எதுக்குன்னா, நமக்கும் பகவான் எந்த தெய்வம், அவருடைய ரூபம் என்ன, நாமம் என்னன்னு தெரியாமல், அந்த அருகதை கூட இல்லாமல் நம்ம பக்தி பண்ணினாலும் பகவான் அந்த ஸ்துதியும் ஏற்றுக்கொள்கின்றான் அப்படிங்கிற பாடத்தை நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதனால் ஸ்துதிகள்லேயே பாகவதத்தில் உயர்ந்தது கஜேந்திர ஸ்துதி. அதனால தினம் அதை நம்ம ஸ்மரிக்கணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ராதே ராதே.